இப்ப வனாந்தரத்துல சந்திக்கிறாங்க, யாருமே இல்லை. 2 பேரும் கை கோர்த்து எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல போய் தங்களுடைய விஷனை யாரிடத்தில் கூப்பிட்டு சொல்றாங்க? மூப்பர்களிடத்தில். சொல்லுங்க அந்த வார்த்தையை. மூப்பர்களிடத்துல சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லி 21, மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரின் மூப்பர் எல்லாரையும் குடிவர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஜனங்களோடு பேச துணிகிறவர்கள் கைகளில் தேவன் அடையாளங்களை தர விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இங்க நல்லா கவனிங்க. கைகளில் கொடுக்கப்பட்ட அடையாளம், கண்களில் காண்பிக்கப்பட்ட அடையாளம். கண்களில் காண்பிக்கப்பட்ட அடையாளம் என்ன? நோவாவின் காலத்தில் வானவில் ஒரு அடையாளம். இந்த வானவில் தோன்றும் பொழுது மழை பெய்யும் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். கண்களால் காண்பிக்க பார்க்கும் அடையாளம் அது. மோசேயின் கைகளிலே கொடுக்கப்பட்ட கோல் ஒரு அடையாளம். இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார். அதை குறித்து பேசினா நிறைய பேசணும். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், உன்னையே அந்த ஊருக்கு நான் அடையாளமா தான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. நான் பார்ப்பது ஒரு அடையாளம், நான் கையில் சுமப்பது ஒரு அடையாளம், என் தேசத்திற்கு நானே ஒரு அடையாளம். மக்களை, நீயே ஒரு அடையாளம். நீங்களே ஒரு அடையாளம். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அல்லேலூயா சொல்ல முடியும்? அடையாளம். அல்லேலூயா. அடையாளங்கள் வெளிப்படுகிற காலம். ஒருவேளை உங்கள் கண்கள் அதை பார்க்கும், ஒருவேளை உங்கள் கைகள் அதை செய்யும், ஒருவேளை உங்களையே கர்த்தர் அடையாளப்படுத்த போறார். உன் குடும்பத்தில் நடக்கிற ஒரு அற்புதம் தான் மக்களே உலகத்தானுக்கு அடையாளம். உலகத்தானுக்கு அடையாளம். உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உயர்வு தான் உலகத்தானுக்கு அடையாளம். உன்னை அந்த இடத்துல தூக்கி நிறுத்துறார் பாரு, அதுதான் அடையாளம். ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வருவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கு உன் குடும்பத்தை இயேசுவால் ஒருவனை உயர்த்த முடியும் என்பதற்கு ஹல்லேலூயா, உன் குடும்பம் ஒரு அடையாளம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா.